ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை இந்த வீடியோ மூலமாய் பார்க்கிறதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், அதனுடைய 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு நாம் மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டு நாம் ஆண்டவரை துதித்து கொண்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதை இந்த நாளில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்தரித்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அவரை நீங்கள் எப்போது நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று என் தேவன் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தகப்பன் சொல்லியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை நீங்கள் எந்த இடத்திலிருந்து உயர்த்தினாலும், எந்த இடத்திலிருந்து அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்தாலும், எந்த இடத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணினாலும், அங்கே அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே சந்தோஷமாக இந்த வார்த்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதை நீங்கள் இந்த நாளில் கண்டுகொள்ள முடியும். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை பாடுங்கள், சந்தோஷமாய் பாடுங்கள். சந்தோஷமாய் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வரும். அவருடைய வல்லமை வீடுகளுக்குள்ளாய் கடந்து வரும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அதனால் இந்த நாளில் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆரம்பிங்க. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய தயவு உங்களோடு கூட இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனாலே ஜெபத்தோடும் இந்த துதியோடும் நீங்கள் ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிச்சயம் செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபையான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வேத வாக்கின்படி எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க, எக்காலத்திலும் பாட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டினபடினால் ஆண்டவரே, நீங்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஆபீஸ் போகும்போது அவங்க கூட போங்க அப்பா. அவங்க வேறு ஸ்தலங்களுக்கு போகும்போது அவங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, எந்த நேரத்திலும் ஆண்டவருமை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க, ஆண்டவருமை துதித்து பாடிக்கொண்டிருக்க உம்முடைய பலனால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை அவர்கள் சந்தோஷமாக ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சந்தோஷம் இந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you all. Amen.